வணக்கம் மக்களே! இன்னைக்கான மார்க்கெட் அப்டேட்ஸ் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதலாவதா ஆத்தம் இன்வெஸ்ட்மென்ட் இவங்க 4:1 ரேஷியோல போனஸ் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஒரு ஷேர் வச்சிருந்தா 4 ஷேர் போனஸா கிடைக்கும் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு. இதுக்கான ரெக்கார்ட் டேட்டா ஜான்வரி 13 குடுத்திருக்காங்க. சைமன்ஸ் எனர்ஜி ₹4 டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இதுக்கான ரெக்கார்ட் டேட்டா ஜான்வரி 30 சொல்லியிருக்காங்க. டால் என்டர்பிரைசஸ் இவங்க ஸ்டாக் ஸ்பிளிட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இவங்க ஃபேஸ் வேல்யூவை 10ல இருந்து 2வா மாத்துறாங்க. இதுக்கான ரெக்கார்ட் டேட்டா ஜான்வரி 16 கொடுத்திருக்காங்க. கூடவே இவங்க 495 crores வந்து இன்வெஸ்ட் பண்றாங்க. ஒரு கெமிக்கல் பிளான்ட்டை வந்து இவங்க தொடங்குறாங்க கூடலூர்ல. இவங்க 500 crores-க்கான ஃபண்ட் ரைஸும் பண்றாங்க QIP மூலமா. கியூபிட் இவங்க ஜான்வரி 23 நடக்க போற போர்ட் மீட்டிங்ல போனஸ் குறித்தான முடிவை அறிவிக்கிறாங்க. பியூர் ட்ராப் ஃப்ரூட்ஸ் இவங்க ஜான்வரி 12 நடக்க போற போர்ட் மீட்டிங்ல ரிசல்ட் அண்ட் பைபேக் குறித்தான முடிவை அறிவிக்கிறாங்க. என்எல்சி இந்தியா இவங்க Q3 ரிசல்ட் அண்ட் டிவிடெண்ட் குறித்தான முடிவை ஜான்வரி 12 நடக்க போற போர்ட் மீட்டிங்ல தெரிவிக்கிறாங்க. பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா இவங்க ரிசல்ட் அண்ட் டிவிடெண்ட் குறித்தான முடிவை ஜான்வரி 12 அனௌன்ஸ் பண்றாங்க. விப்ரோ இவங்களோட Q3 ரிசல்ட் அண்ட் டிவிடெண்ட் குறித்து ஜான்வரி 16 நடக்க போற போர்ட் மீட்டிங்ல அறிவிக்கிறாங்க. ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் ஜான்வரி 15 ஓபன் ஆயிருக்கும். ஆனா செட்டில்மெண்ட் ஹாலிடேவா இருக்கும். T+0 செட்டில்மெண்ட்ஸ் வந்து அன்னைக்கு நடக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. IEX இவங்க ஆப்டெல்ல CERC கமிஷனுக்கு எதிரா ஒரு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணியிருந்தாங்க. அதுக்கான தீர்ப்பை இப்போ ஒத்தி வச்சிருக்காங்க ஆப்டெல் ஜான்வரி 19. ஸோ இது காரணமா IEX வந்து ஒரு டவுன்ஃபால் கொடுத்திருந்தாங்க அவங்களோட பிரைஸ்ல. BHELக்கு ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு. 5400 crores-க்கான ஆர்டர் ஆயிருக்கு. கோல் இண்டியாவோட ஜாயிண்ட் வெஞ்சர் கம்பெனி கிட்ட இருந்து. எதுக்குன்னா டிசைன், சப்ளை எக்யூப்மெண்ட்ஸ், ஆப்ரேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட்கான ஆர்டர் ஆயிருக்கு. LNTக்கு பினாக்கா மல்டி ராக்கெட் லான்ச்சர் சிஸ்டம்ஸ் ஸோ இந்தியன் ஆர்மி கிட்ட இருந்து சப்ளை ஆர்டர்ஸ் கிடைச்சிருக்கு. பவர் மெக்குக்கு ஆர்டர் கிடைச்சிருக்கு. 3126 crores-க்கான ஆர்டர் ஆயிருக்கு. வெஸ்ட் பெங்காலோட எலக்ட்ரிசிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் கிட்ட இருந்து கிடைச்சிருக்கு. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பேட்டரி ஸ்டோரேஜ் சிஸ்டம் செட்டப் பண்றதுக்கானது. ஸோ இது சக்சஸ்ஃபுல்லா போற பட்சத்துல கூடுதலா துர்காப்பூர்லயும் சேம் 250 மெகாவாட் 1000 மெகாவாட் ஹார்க்கு ஆன ப்ராஜெக்டை வந்து இவங்களுக்கு அலோகேட் பண்றதாகவும் சொல்லியிருக்காங்க. BELக்கு 569 crores-க்கான ஆர்டர்ஸ் கிடைச்சிருக்கு டிஃபென்ஸ் கிட்ட இருந்து. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ட்ரோன் டிடெக்ஷன், ஜாமிங் எக்யூப்மெண்ட்ஸ், மொபைல் கம்யூனிகேஷன் டெர்மினல்ஸ் தொடர்பான ஆர்டர்ஸா இது இருக்கு. BSE ஆல் டெரிவேட்டிவ் ஸ்டாக் இண்டெக்ஸ்னு புதிதா ஒரு இண்டெக்ஸ் தொடங்கியிருக்காங்க. இது எதுக்குன்னா BSE 500ல இருக்க டெரிவேட்டிவ்ஸ்க்கு எலிஜிபிளான ஸ்டாக்ஸை மானிட்டர் பண்றதுக்காக இவங்க இந்த இண்டெக்ஸை கொண்டு வந்திருக்காங்க. மணப்புரம் ஃபினான்ஸ்ல பெயின் கேபிட்டல் கண்ட்ரோலிங் ஸ்டேக் கொண்டு வரது தொடர்பா RBI வந்து அப்ஜெக்ஷன்ஸ் தெரிவிச்சிருக்காங்க. ஏன்னா ஆல்ரெடி பெயின் கேபிட்டல் டைகர் இந்தியாங்கிற ஒரு ஃபினான்ஸ் லெண்டிங் நிறுவனத்துல கண்ட்ரோலிங் ஸ்டேக்ஸ் ஆல்ரெடி வச்சிருக்காங்க. அதனால இன்னொரு ஃபினான்ஸ் லெண்டிங் NBFCல வந்து ஒரு இன்வெஸ்டர் கண்ட்ரோலிங் ஸ்டேக் வச்சிருக்கிறதுக்கு RBI அப்ஜெக்ஷன் தெரிவிச்சிருக்காங்க. ICICI AMC லிஸ்ட் ஆனதுக்கு அப்புறமா இவங்களோட Q3 அப்டேட் கொடுத்திருக்காங்க. இவங்களோட ரீட்டைல் வெயிட்டட் ரிசீவ்டு பிரீமியம் 793 crores-ஆ இருக்கு டிசம்பர் மந்த்துக்கானது. இது 11.5% இயர் ஆன் இயர் பேசிஸ்ல இன்க்ரீஸும். Q3ல பார்த்தீங்கன்னா 2.04 lakh crores இது இயர் ஆன் இயர் பேசிஸ்ல 9.3% இன்க்ரீஸும் காமிச்சிருக்காங்க. நியூ பிசினஸ் இன்ஃப்ளோஸ் இயர் ஆன் இயர் பேசிஸ்ல 3.6% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸ்பந்தனா ஸ்பூர்த்தி இவங்களோட சப்சிடரியான கிரைஸ் ஃபினான்ஷியல் இதை இவங்களோட இணைக்கிறாங்க. இதுக்கு இவங்களோட போர்டு அப்ரூவல் கொடுத்திருக்கு. ITC ஹோட்டல்ஸ் இவங்க ஒரு லேண்டை லீஸ்க்கு எடுக்கிறாங்க நியூ டெல்லி துவாரகால. ஸோ இது 327 crores-க்கானது. 91 இயர்ஸ்க்கு இந்த லீஸ் பீரியட் இருக்கு. இது எதுக்குன்னா டெவலப்மெண்ட் ஆப்ரேட் 5-star ஹோட்டல் இதுக்கான லீஸா இருக்கு. இது யார் கொடுத்திருக்காங்கன்னா இந்தியா இன்டர்நேஷனல் கன்வென்ஷன் எக்ஸிபிஷன் சென்டர் இவங்களுக்கு இதை கொடுத்திருக்காங்க.
லெமன் ட்ரீ ஹோட்டல்ஸ் இதில் ப்ரைவேட் ஈக்விட்டி ஃபிர்மான வார்பர்க் பின்கஸ் இவங்க 960 crores இன்வெஸ்ட்மெண்ட்டை போடுறாங்க. ஃப்ளூவர் ஹோட்டல்ஸில் இவங்க 41.09% ஆஃப் ஸ்டேக்கை ஃப்ளூவர் ஹோட்டல்ஸில் வாங்குறாங்க. ஸோ இந்த ஹோட்டல்ஸ் தனியாக பிரிஞ்சு 12 to 15 months பீரியடுக்குள்ள எக்ஸ்சேஞ்சஸில் லிஸ்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. இது இப்போதைக்கு லெமன் ட்ரீ ஹோட்டல்ஸோட சப்சிடரியாக இருக்குது. நன்றி மக்களே. இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருந்தா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் இல்லை. உங்களுக்கு முதலீட்டில் சந்தேகங்கள் இருந்தால் ரெஜிஸ்டர்ட் அட்வைசரை காண்டாக்ட் பண்ணலாம். மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் மக்களே.